ஒரு குழந்தையோட அம்மா சூசைட் பண்ணிக்கிறதுக்காக டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே மயக்க நிலையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் இந்த குழந்தை அப்படியே நகர்ந்து போய் பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள பூந்துடுறா. அதுக்கேத்த மாதிரி அந்த வீட்டோட ஆளோ வெளியே அந்த நேரம் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இந்த குழந்தையோ தெரியாம உள்ள போய் ரூம்லயும் போய் உட்காந்துக்கிறா. ஆனா இவருக்கு எந்த சத்தமுமே கேட்காதனால இவரும் நைட்டு கதவை மூடிட்டு அப்படியே படுக்க ஆரம்பிக்கிறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்க நேரத்துல கொஞ்ச நேரத்துல யாரோ இரும்புற மாதிரி சத்தம் கேட்டது. என்னடா இதுன்னு சொல்லி இவரும் பயந்துட்டு கையில பெரிய ஆயுதம் எல்லாம் எடுத்துட்டு அடிக்கிறதுக்காக ரெடியா போறாரு. ஆனா அங்க போய் பார்த்தா அழகான ஒரு குட்டி குழந்தை அங்க நின்னு இவரை பாக்குது. நேரா அந்த குழந்தை இவர்கிட்டயே வந்து அம்மா அப்படின்ற மாதிரி கட்டி பிடிக்குது. இவருக்கு அந்த குழந்தைய பார்த்ததுமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. உடனே அந்த குழந்தைய கையில தூக்கிட்டு வெளியில இந்த குழந்தையோட அம்மா இருக்காங்களான்னு போய் செக் பண்ண பாக்குறாரு. அங்க போனா தூரத்துல ஒரு அம்மா கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. ஆனா அவங்க உயிரோட இல்ல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணலான்னு பாக்குறாரு. ஆனா அங்க இருந்த போலீஸ் எல்லாருமே ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். அந்த மீட்டிங்ல எல்லாருமே இருப்பாங்க. அங்க இருந்த பெரிய ஆபீசர் கிட்ட இந்த மாதிரி ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவங்களோட குழந்தை தான் இதுன்ற மாதிரி சொல்ல, ஆனா அந்த சீஃப் போலீஸ் ஆபீசரோட குழந்தை தான் இது. இறந்தவங்களும் இவங்களோட வைஃப் தான். அந்த இறந்து போனவங்க யாருமே தெரியாதது போல அவரும் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு இந்த குழந்தைய அப்படியே கொடுத்து அனுப்பிடுறாரு. அந்த குழந்தைய கொடுத்து அனுப்பின பிறகுதான் இவருக்கும் அந்த குழந்தை மேல பரிதாபம் வந்து இந்த குழந்தைய தானே வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து நேரா போய் அந்த குழந்தைய என்கிட்ட கொடுங்க, நான் வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அப்ப அந்த சீஃப் ஆபீசரோ, இதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு தம்பி, நீ நினைச்ச வேகத்துக்குலாம் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கு நீ நிலையான வருமானம் வச்சிருக்கியா, நல்ல வீடு வச்சிருக்கியா, அந்த குழந்தைக்கு நல்ல சேவிங் வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. இருந்தாலுமே அவர்கிட்ட இருந்த சேவிங், அவர்கிட்ட இருந்த வீடு இதெல்லாம் வச்சு நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி அந்த அடாப்ஷன் ஏஜென்சில இருக்கிறவங்களும் இவரோட வீட்டுக்கு வந்து செக் பண்றாங்க. இவரும் அந்த வீடை நீட் அண்ட் கிளீனாவே வச்சிருக்காரு. குழந்தைக்கான தொட்டில இதெல்லாம் வாங்கி ரெடியா வச்சிருக்காரு. ஆனாலுமே அந்த அடாப்ஷன் ஏஜென்சி இல்ல உங்களுக்கு இந்த குழந்தைய தர முடியாது, உங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா மத்தியானம் வேக வேகமா வந்து அந்த குழந்தைய இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இவருக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மறுபக்கம் பயங்கரமான சந்தோஷமா இருக்காரு. இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் தான் பெத்த பிள்ளையாச்சே, அதனால அந்த சீஃப் போலீஸ் ஆபீசர் எங்கடா இந்த குழந்தை வேற எங்கேயாச்சும் போனா கண்ணு முன்னாடி பார்க்க முடியாது அப்படின்றதுக்காகவே இந்த ஆளுகிட்டே இருக்கட்டும், அப்பப்ப இந்த குழந்தை நம்ம கண்ணால பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு. அதனாலதான் அந்த ஏஜென்சில இருக்கிறவங்களும் அந்த குழந்தைய இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. குழந்தைங்களோட சின்ன சிரிப்பை பார்த்தாலே யாரோட மனசுதான் கரையாம இருக்கும் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.